Hey guys, welcome back. இப்போ வந்து நம்ம கிட்ட iQOO Neo 7 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து சார்ஜிங் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா 120 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் சார்ஜரை பாக்ஸில் பண்டில் பண்ணது சூப்பரான விஷயம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு எத்தனை வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபோனோட பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டேன். டைமர் வந்து ஆஃபில் இருக்குது. சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு ஸோ பாக்ஸில் கொடுத்த செப்பரேட் சார்ஜர் அண்ட் கேபிள் தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். 33.3 இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிடலாம். ஃபோன் வந்து அரௌண்ட் அந்த 33 தான் இருக்குது. ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஒரு 34 டச் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைமர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ 5:05 வந்து நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இமீடியட்டாக வந்து நமக்கு இங்கே லோகோ வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் என்னென்னா நீங்கள் வந்து வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது சார்ஜிங் டைம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பெனிலேருந்து ஒரு வேல்யூ வந்து அவங்க க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து லேப் டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணிருப்பாங்க. ஸோ கனெக்ட் பண்ண ஒரு 20 செகண்ட்லேயே வந்து நமக்கு 1% சார்ஜ் ஆகிடுச்சு. லேப் டெஸ்ட்டில் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏசி ரூமில் நல்ல ஒரு கூலிங் என்வாயன்மெண்ட்டில் தான் வந்து அவங்க டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு பெட்டர் வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். சார்ஜிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகும். ரெகுலர் யூசேஜில் நம்ம அந்த மாதிரி சார்ஜ் பண்ண மாட்டோம். ஃபோன் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். டக்குன்னு வந்து கேம் விளையாடிட்டு உடனே வந்து சார்ஜிங் ப்ளக் பண்ணுறோம். அந்த டைம் வந்து ஃபோனோட இன்டர்னல் டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்போவுமே சார்ஜ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து ஃபோனுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்து சார்ஜ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில ஃபோன் எல்லாமே வந்து இப்போது நம்ம இந்த மாதிரி ஹை வாட் சார்ஜர்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேக் கேஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பேக் கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணும்போது அந்த ஹீட் டிசிபேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம். இப்போ மார்க்கெட்டில் வந்து 5 வாட் 10 வாட் சார்ஜர் நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ மினிமம் 60-65 இந்த மாதிரி 100 120 வாட் சார்ஜர் ஹை வாட் சார்ஜர் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெம்பரேச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. 2 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு 3% சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோன் டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. 36 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 35 டிகிரிஸ் போயிருக்கு. 2 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு 5% சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ஸ்லோவாக வந்து நம்ம எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வலில் வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ உடனே டக்குன்னு வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் அப்படியே வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஒரு 3 மினிட்ஸ் டைமில் வந்து நமக்கு அரௌண்ட் 10% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. A few minutes later 5 மினிட்ஸில் வந்து நமக்கு 15% சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 9 மினிட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ரூம் டெம்பரேச்சர் 33.7 இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து 37 வரைக்கும் போயிருக்கு. அப்படியே பேக் சைட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 37 தான் இருக்குது. 38 வந்து மேக்ஸிமம் டச் ஆகிருக்கு. அண்ட் சார்ஜர் வந்து ஆல்ரெடி ஒரு 40 டிகிரி மார்க் வந்து ரீச் ஆகிடுச்சு சார்ஜர். ஸோ இஷ்யூஸ் இல்லை. 10 மினிட்ஸில் வந்து நமக்கு 29% சார்ஜ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 43% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து 39 வரைக்கும் போயிருக்கு. சார்ஜர் வந்து 44 ஆல்ரெடி டச் ஆகிடுச்சு. அண்ட் ஃபோன் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 39-40 டச் ஆகிருக்கு. கேமரா கிட்ட கொஞ்சம் கூலாகவே இருக்குது. பட் ஸ்லைட் அந்த வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 30 மினிட்ஸ்க்கு 74% சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து 47 டிகிரி வரைக்கும் டச் ஆகிருக்கு. ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து 40 டச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடுமே வந்து 40 தான் இருக்குது. ஸோ ஸ்லைட் வார்ம்னஸ் தான் இருக்குது. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் என்னென்னா இந்த கம்ப்ளீட் டெஸ்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை டிசேபிள் பண்ணிட்டு தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அப்படி இருந்தாலுமே வந்து 30 மினிட்ஸ்க்கு நமக்கு 75% சார்ஜ் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான சார்ஜிங் ஸ்பீட் தான். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டிங்ஸ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஃபோனோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 39 மினிட்ஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிருக்கோம். 39 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு 92% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. பட் இத்தனைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறது வந்து சூப்பரான விஷயம் தான். பட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிகிட்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிள் பண்ணுறதுனால இன்னும் சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகும். மோஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த 30-60 வாட் சார்ஜரே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த 100-120 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகிறது, அந்த டீக்ரேடேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேட்டரிக்கு வந்து அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸாக சார்ஜ் பண்ணிருக்கோம். ஸோ சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து 46 போயிருக்கு. ஸோ சார்ஜர் வந்து பயங்கரமாக சூடாக இருக்குது. அண்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து 40 தான் இருக்குது. நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக டிசேபிள் பண்ணதுனால டெம்பரேச்சர் வந்து ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்குது நமக்கு.
ஸோ ஃபோனில் அந்தளவுக்கு வந்து ஹீட் தெரியல. ஸ்லைட் அந்த வார்ம்னஸ் இருக்கும். நார்மலாக கேம் விளையாடும்போது ஸ்லைட் வார்ம்னஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வார்ம்னஸ் இருக்குது. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை. ஸோ 94% சார்ஜாக இருக்குது 40 மினிட்ஸ்க்கு. 43 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு 98% வந்து சார்ஜாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 99% வந்திருக்கு. ஸோ எஸ் 44 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. 100% சார்ஜிங் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஃபோன் 40 டிகிரி ஸ்க்ரீன் மேக்ஸிமம் இருக்குது. ரியரில் வந்து 38, 39 தான் இருக்குது. ரூம் டெம்பரேச்சரும் அரௌண்ட் 35, 34 இருக்குது. அண்ட் சார்ஜர் தான் வந்து பயங்கர சூடாக இருக்குது. 47 வரைக்கும் போயிருக்கு. ஸோ சார்ஜர் பயங்கரமாக கொதிக்குது. ஸோ 49, 50 எல்லாமே வந்து சார்ஜர் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். 50 டிகிரி, மை காட். ஸோ வேறு லெவல் தான் கண்டிப்பாக. பட் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேன் எதாவது ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜர் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த பேட்ரி சைக்கிள் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கூலான என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு அந்த சார்ஜிங் டீக்ரேடேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏசி ரூமில் நீங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக கூலான என்வாயன்மெண்ட்டில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து நான் என்னோட யூசேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்லைட் ஒரு மினிமல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து iQOO Neo 7 இந்த சேலில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 30,000 கீழே நீங்கள் ஒரு ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷூராக இந்த ஃபோனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதை பற்றி மற்ற வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். பட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. டீசெண்டான கேமராஸ் பேக் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. பட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பூர்த்தி பண்ணி விட்டுரும். அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.